ஆடியோ ஒன்று வந்தது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாம் செல்போன் வச்சிருக்கிறீங்க. வலைதளத்தில் ஒரு வைரலா பரவிச்சு. அதுல முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் ராசா அவர்கள் ஒரு கருத்தை சொன்னதாக செய்தி, பரவலான செய்தி. அதுல முக்கியமா இன்றைக்கு சொல்லுவது கலைஞர் டிவிக்கு பணம் சென்றது என்று அவர் ஒரு செய்தி சொல்றார். பிறகு சமூக நீதி பேசும் திமுக சாதி பாகுபாடு இருப்பதை அப்பட்டமா இருப்பதா சொல்றார். மற்றும் திரு கருணாநிதி அவர்கள் உடல்நலம் கொண்டு இருக்கின்ற பொழுது அவரை வீட்டு சிறையிலே வைத்ததாக குறிப்பிடுகிறார். இதைத்தான் நான் சொன்னேன். அவரை கண்டிக்க முடியல, திரு ஆர் ராசா அவர்களை கண்டிக்க முடியல. திரு ஆர் ராசா திமுக கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர், இன்னைக்கு நாடாளுமன்ற இருக்கிறார். அவர் இன்னைக்கு வலைதளத்தில் வந்த செய்தி, அவர் ஆடியோவில் பேசுற செய்தி தமிழகம் முழுவதும் மட்டும் இந்தியா முழுவதும் வைரலாக பரவி பேசு பொருளாகிட்டது. அதைத்தாங்க நான் சொன்னேன். அவர் மீது கோவப்படுறதுக்கு போல என் மீது கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆக இவர் பேச பேச இதில் உண்மை இருப்பதாக தெரியுது. திரு ராசா அவர்களை கண்டிச்சா இன்னும் பல ஆடியோ வெளியிட்டுருவார். அதனால அவரை கண்டிக்க முடியல. என் மீது கோவப்பட்டு நச்சு வார்த்தைகளை கக்கி கொண்டிருக்கிறார். நியாயமா? அது மட்டுமல்ல, அவர் பேசுறார் திரு ஸ்டாலினுக்கு பிரெயின் இல்லைன்னு சொல்றார். பாவம். யாரு சொல்றா? திமுக கட்சியுடைய துணை பொதுச் சொல்ல. நாம சொல்லல. நாம சொன்னோமா? இல்ல. திமுக கட்சியுடைய துணை பொதுச் ஆர் ராசா அவர்கள் அந்த ஆடியோவில் சொன்ன ஒரு கருத்து, அந்த கருத்து தான் வைரலா பரவிச்சு. நானும் கேட்டேன், அந்த செய்தியை தான் சொல்ற மொழி நாங்க சொல்லல.